ஒரு கூட்டத்துல உங்கள வந்து மதிப்பிடல, நீங்க பேசுறத கேட்கல அப்டின்னா, உங்களுக்கு எதுவும் தெரியலன்னு நெனைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் எப்படி தாண்டி வர முடியும்னா, நீங்க நாலேட்ஜ் அக்வயர் பண்ணும்போது. ஸோ அத அக்வயர் பண்ணணும்னா, நீங்க அந்த விஷயத்த ரொம்ப நெறைய விஷயங்கள் கத்துக்கணும். லேர்ன் பண்ணணும். சி லேர்னிங் இஸ் ஆக்சுவலி எண்ட்லெஸ் ப்ராசஸ். ஸோ இந்த எண்ட்லெஸ் ப்ராசஸ் வந்து நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, கத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா, உங்களுக்கு எண்ட்லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஏதாவது ஒண்ணு மூலமா யூ கேன் லெவல் அப் யுவர் கான்ஃபிடன்ஸ், லெவல் அப் யுவர் ஸ்டேட்டஸ் எல்லாமே உங்களுக்கு மாறும். ஸோ அந்த லேர்னிங் ப்ராசஸ மட்டும் எவ்ரிடே நம்ம குளிக்கிறோம், பல் தேய்க்கிறோம், ட்ரெஸ் பண்றோன்ற மாரி ஒரு 1/2 அன் ஹவர் ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கிட்டே வாங்களேன். டெஃபினெட்லி 1 ஆர் 2 இயர்ஸ் கழிச்சு யூ வில் பி த பெட்டர் வெர்ஷன் இன் யுவர் ஃபீல்ட் எல்லா விதத்திலயும். அண்ட் இது வந்து நான் சும்மா ஜஸ்ட் லைக் தட் வீடியோக்காக சொல்லல. பிகாஸ் நான் வந்து எண்ட்லெஸ்ஸா நான் படிச்சுட்டு வரேன். எனக்கு தான் தெரியும். இது வந்து இன்னைக்கு கூட நான் படிப்பேன். இது எல்லாத்தையும் இந்த காசிப்பிங் பண்றதில்ல. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எனக்கு எதுவுமே இல்ல. ஸோ நான் யாரையும் ஃபேக் பண்ணல. ஸோ வாட் ஆம் ஐ டூயிங்? ஜர்னலிங். வாட் ஆம் ஐ டூயிங்? யோகா, மெடிடேஷன். இந்த மாரி எல்லாம் பண்ணிட்டு வரும்போது, லேர்னிங்கும் என்னோட டே டு டே ரொட்டீன்ல இன்கார்ப்பரேட் பண்ணிட்டேன். திஸ் சேஞ்ச்ட் மை லைஃப் டோட்டலி வேற மாரி.